உப்புமா மேக்கிங் என்னென்ன போடுறது இதில்? பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை. உப்புமா எத்தனை கிலோண்ணா? போதும் 3 கிலோ. 3 கிலோவுக்கு என்ன எவ்வளவு? 1/2 லிட்டரா? கடுகு, கடலை பருப்பு அப்படி சொல்லி போடணும். 150 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை. பாவர வரைக்கும் வதக்கணுமா? ஓரளவுக்கு அந்த மாதிரி வேகிறது. எத்தனை லிட்டரு? 1 பக்கெட்டா? இப்போ சொல்லி போடுங்க. தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. தேவையான அளவு எண்ணெய். இது வந்து சட்னிக்கா? தாளிப்பு தேங்காய் சட்னிக்கு. உப்புமாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்ததும் உப்புமாவை போட்டு இறக்கிடுவாங்க. உப்புமா ரெடி. அதேமாரி தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ரெடி. தேங்காய் சட்னி இப்போ மிக்சியில் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிஃபன் காலையில் டிஃபன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு தான் கிடா விருந்து. இதை வந்து நம்ம தனி வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சு. பல்லு வலிக்கிட்டியா? போட்டு பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் மண்ணாக நல்ல இடமா தான் பண்ணணும். உப்புமா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம். உப்புமா ப்ளஸ் வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். மதியம் போல் கிடா விருந்து ரெடி ஆயிரும். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் பசிக்காக உப்புமா ரெடி பண்ணி கொடுத்தாரு நம்ம சமையல் மாஸ்டரு. அடுத்து கிடா விருந்துக்கு வேலையை பார்ப்போம் வாங்க. தேங்க்யூ.